இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெண் கொடுப்பதில் என்று மறுத்து விட்டாரா? ஒருபோதும் பூனையாகாது தாயே. இப்பொழுதே சங்குதுவாரகை சென்று 8 நொடிக்குள் சென்று மாமன் தோட்டத்தை அடக்கி சுந்தரியா இந்த அபிமன்னனா என்று ஒருத்தை பார்த்து வருகிறேன் தாயே, பார்த்து வருகிறேன். உண்மையா? ஐயா வணக்கம். பிராமணரே, இப்படி தள்ளாத வயதில் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? சங்குதுவாரிக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். சங்குதுவாரியா? ஏதோ கண்ண மகளுக்கு கல்யாணமா, அங்க போலான்னு நான் போய்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுவேன்? எதுக்காக போல? நான் பிராமணன், நல்ல காரியம் அனைத்து விஷயம் எனக்கு தெரியும். கைரேகா ஜோசியம் பாக்குறதுல அனைத்து எனக்கு தெரியும்பா. பிராமணரே, நல்ல நேரம் குடிக்கிறதுக்கு எல்லாம் என்னதான் கூப்பிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு நான் மந்திர போவதுக்கு நான் ஓய் கொண்டு இருக்கேன்டா. அப்படி என்ன பண்ணுறது? வந்தனரே, இங்கே இருக்கிறேன். அந்த கண்ணனை பத்தி நீ பேசாத. அவனை பத்தி பேசப்படாத ஒரு ஆளு இல்ல. அவனுக்கு பணம் விழுந்து போச்சு. ஆமா, என் மகனுக்கு கல்யாணம் முகூர்த்த நேரம் கூட்டிட்டு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லுங்க. என்னமா விரல ஓடிக்கிற அப்படியே? உன் பையன் கையில ரேகையே காணும். என்ன உனக்கு கண்ணு தேடுறாரு? ரொம்ப அடி வாங்கி இருக்குது. கவனகத்தில் வேட்டையாடிய கை. ஆமா, சின்ன வயசுல இருந்து உனக்கு பழக்கம் அதிகமா? ஆமா, அன்பு ஆயுதம் எல்லாம் பிடிக்கிற பழக்கம் அதிகம். அதனாலதான் ரேகையே இல்லை. ஆமா ஆமா ஆமா. அப்படியே பாத்துட்டே தான் இருப்பீங்களா இல்ல ஏதாவது சொல்லுவீங்களா? கூட்டி கழிச்சு பார்த்தா நேரம் கூடிருச்சா என்ன குசுவிளாட்டுக்கு போறதுக்கா? இல்லப்பா, உன்னுடைய நேரத்தை படி பார்க்கும்போது, சரி லக்கணத்தை பார்க்கும்போது உனக்கு கங்கான பொறுத்த கூடிருச்சு. அப்படி சொல்லுங்க ஐயரே. ஆமா, எந்த வழியில பொண்ணு வருங்க? தாய் வழியில இல்ல தந்தை வழியில? உனக்கு உன்னுடைய மாமா மக கூட தான் கல்யாணம்னு கைரேகையில இருக்குது. அவன்லாம் பணம் உண்டு போச்சா? அப்படியே நான் மாதேசன் கிட்ட சொன்னேன். ரமேஷன் கூப்பிடாத கூப்பிடாத கூப்பிடாத. உன்னுடைய மாமா மகளை நீ கல்யாணம் பண்டுன்னு இருக்குதுப்பா. உனக்கு சீக்கிரம் கல்யாணப்படுத்த கூட இருக்கு. நாளைக்கே திருமணம் நடக்கணும்னு இருக்கு. இதெல்லாம் சொன்னாலே கேட்டால் என் மனது ஆனந்த சந்தோஷம் அடைகிறது. ஆனால் அந்த துரியன் மகள் அக்கினகுமாரனுக்கு அல்லவா திருமண ஏற்பாடு நடக்கிறது. உண்மைதான் தாயே. யாராலும் கிடைக்க முடியாது. என் மகன் தோரைக்கு வந்து கொண்டிருக்கிறான். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நீங்க எங்க போனா எனக்கு என்ன போகுது? நான் தோரைக்கு போய் நான் போயிட்டு வரேன். வழி தெரியாது. நீங்க ரொம்ப நாள் அங்க போயிட்டு வந்துருக்கீங்க. உங்களுக்கு வழி தெரியும். ஆமா, உங்க பையனுக்கு தெரியாத வழித்தா எனக்கு தெரியுமா? சரி, என் கூட அனுப்பி வை. நான் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன். அம்மா சந்தோஷம் போயிட்டு வாங்க. குறிப்பிடுங்க. ஏன் நின்று விட்டீர்கள்? உன் பேர் என்ன? என் பெயர் வீர அபிமன்னன். அபிமன்னா, இதோ பார்த்தாயா இந்த ஆறாகப்பட்டது இருக்குது. சரி, இதை தாண்டி நாம அப்பால் போனாதான் நாம சங்குதுவாரைக்கு போக முடியும். அப்படியா? நான் வயசான கிழமை. சரி, எனக்கு நீச்சல் வேற தெரியாது. என்ன தூக்கிட்டு போ. அதனால இறக்கி விட்டா அவனை நான் கூட்டிக்கிட்டு போ. உங்கள் திருமேனியை பார்த்தால் வயதானது வயோதிகன் போல் தெரியவில்லையே. ஏப்பா, நான் தடி போடுறத ஊடுறத பார்த்தா கூட தெரியலையே நான் வயசானவனு. அப்படியா? ஆமா. என்ன தூக்கிக்கிட்டா நான் கூட்டிட்டு போறேன், இல்லன்னா நான்
போற வீட்டுக்கு போறேன். அப்படியா? சரியா விட்டு வாருங்கள். செல்வ வாருங்கள். ஆத்திலே ஆணலையும் தண்ணி பெண்ணலையும் தண்ணி இதோ ஆத்திலே அக்கப்பட்டு சேத்திலே சிக்கப்பட்டு அந்தனர் என்னை ஆத்திலே பிடித்து இடித்து தள்ளிவிட்டு போய்விட்டார். இதோ தெரிகிறது வட்டப்பாறை. இந்த வட்டப்பாறை மீது சற்று நேரம் சைனித்திருப்போம். இங்கு யாராவது வந்தால் அவர்களை தங்கு துவாரகைக்கு எப்படி செல்வது என்று வழியறிந்து பிறகு நாம் செல்வோம். அதே நேரத்தில் வட்டப்பாறையை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்கன் சபை அடிச்சு காட்டியா வருகின்ற பொழுது பார்வை பார்வை ஜனாதிபதி என்னுடைய பெயரோ வல்லரக்கனாகும். வாழ்ந்து வருகிறேன் தெரியுமா?
வட்டப்பாறையில் இந்த வட்டப்பாறையிலே வாசம் செய்யக்கூடிய என்னுடைய பயிரோ வல்லரங்களாக இருந்தாலும் நான் நரப்பூச்சிகளை சாப்பிடுவேன். பூச்சிகளை சாப்பிடுவீங்களா? யாரோ ஒருவர் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். சங்கீதவாரருக்கு எப்படி செல்வது ஐயா? வழி கூறுங்கள். வழியெல்லாம் சங்கீதவாரருக்கு நான் கூறப்போவதில்லை. உன்னை நான் சாப்பிட வழி தேடுகிறேன். ஓஹோ, என்னை சாப்பிட வேண்டும். தானோ அச்சாரம் பசியோடு இருக்கிறேன். சாப்பாடு வாங்க போன பையன் அல்ல. என்னை சாப்பிடுவதா இருந்தால் இந்த ஆற்றிலே அக்கப்பட்டு சேற்றிலே சிக்கப்பட்டு வந்ததனால் என் மேலெல்லாம் பாருங்கள் சேறு சகதியமா இருக்கிறது. சற்று அனுமதி கொடுத்தால் இந்த ஆற்றிலே நான் நீராடி வந்து விடுவேன். என்னை சுத்தமாய் சாப்பிடலாம். குளிச்சுட்டு வரானா சுத்த பத்தமா சொல்றேன். வாசம் வராது. சிக்கன் பொடி போட்டுக்கிறது. அப்படி இருந்தாலும் நான் நம்பம் நம்ப போவதில்லை. கட்டு குடியார் உன்னை கட்டி பத்திரகாளி அம்மா, வேறு பிள்ளை அபிமன்னன் பேசுகிறேன். இதோ பட்டப்பாறை ஆண்டு வரக்கூடிய அரக்கனிடத்தில் அகப்பட்டுக் கொண்டேன். என் கரத்திலே ஆயுதம் இல்லை. உன் கரத்தில் இருக்க மணிமந்திர வாளை எனக்கு தானமாய் கொடுங்கள். அந்த வாளால் அவனை சம்காரம் செய்ய வேண்டும். தர்மத்தை காத்த மாண்டவர்கள் இந்த காளியம்மனை துதி செய்ய இதோ கட்ட ஆயுதங்களாக தருகிறேன். மிக்க நன்றி. நீ வெற்றி பெறுவாய். ஆகட்டும் தாயே. கொண்டாட விடுவேன்.